நெக்ஸ்ட் டாபிக் எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ பிளம்பிங்க்கு வந்து நிறைய அசசரிஸ் வாங்குவோம்ல, அதை வந்து இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். பைப் ஃபிட்டிங்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபிட்டிங்ஸ் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வாங்குவோம் அப்படின்றத நம்ம ஒரு மெயினான ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். ஸோ நீங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சொல்ற எல்லாமே வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எல்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கனையாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பைப்பில் வந்து நம்ம வாட்டர் கொண்டு வந்திருக்கோம், ஆக்சிஸ்ல இருக்கிறத அசாசிஸுக்கு கொண்டு போகணும். அப்படி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல எல்போ தான் போடுவோம். இங்கனக்குள்ள எல்போ போட்டு அப்படியே இந்த மாதிரிக்கு போய் எக்ஸாசிஸ்க்கு வந்து கொண்டு போற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து எல்போ யூஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரிக்கே பெண்டும் ஒன்று இருக்கு. பெண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பெண்டு எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படியே வந்து அப்படியே வளைஞ்சு இந்த மாதிரி போகும். ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட். எல்போ வந்து சில இடத்துல வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி போர் மோட்ரு அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து எல்போ வந்து போட மாட்டோம். ஏன்னா அந்த போர் மோட்டர்ல எல்போ போட்டோம்னா அந்த போர்ல இருந்து வர தண்ணி ஃபோர்ஸை வந்து முட்டி அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அது டைரக்ஷன் மாறும். ஸோ அந்த மாதிரி மாறுறப்ப வந்து நமக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடு குறையும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம பெண்டு தான் யூஸ் பண்ணுவோம். பெண்டு போடுறப்ப ஸ்ட்ரெயிட்டா வர வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கிராஸ் ஆகி இப்படி போயிடும். ஓகேவா? இதுதான் அந்த எல்போவுக்கும் பெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? நம்ம இடத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். நார்மலா வந்து ஒரு ட்ரைனேஜ் பைப் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எல்போ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோர்ஸ் அதிகமா வர இடத்துல மட்டும் பெண்டு யூஸ் பண்றது நல்லது. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா டீ வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த டீ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு லைனை வந்து நம்ம 2 லைனா பிரிக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம டீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இடத்த பொறுத்து மாறும். நமக்கு வந்து எனக்கு டீ தேவைப்படும் அப்படின்னா டீ போட்டுக்கலாம், உங்க விருப்பம் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கப்ளிங் வந்து பாத்தீங்கன்னா 2 பைப்பை வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கு கப்ளிங் தான் யூஸ் பண்ணுவோம். கப்ளிங் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இந்த கப்ளிங் வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா அயன்லயும் இருக்கு, பிவிசி இருக்கு. நான் இப்ப சொல்ற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அயன்லயும் கிடைக்கும், பிவிசிலையும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த கப்ளிங்ல வந்து மரம் போட்ட மாதிரிக்கும் கப்ளிங்ஸ் கிடைக்கும், மரம் இல்லாம நார்மலா வந்து நம்ம சால்வெண்ட் வச்சு டைப் பண்ற மாதிரிக்கும் கப்ளிங்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஃபுல்லா நம்ம பண்ற பிளம்பிங் எல்லாமே நம்ம பிவிசி வச்சுதான் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சால்வெண்ட் போட்டு ஒட்டுற மாதிரிக்கு அந்த மாதிரி கப்ளிங்கே வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல நான் வந்து அயன் பைப் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மர த்ரெட்டிங் இருக்க மாதிரிக்கு வந்து நம்ம வாங்கணும். த்ரெட்டிங் இருந்தாதான் நம்ம அயன் பைப் எல்லாம் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூசர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சில இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ 1 இன்ச் பைப் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 இன்ச் பைப்பா நம்ம 1/2 இன்ச் பைப்பா வந்து நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு ரெடியூசர் தான் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி வந்து எல்லா சைஸ்லயுமே இருக்கு. ஒரு 5 இன்ச்சை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 இன்ச்சா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே 2 இன்ச்சா 5 இன்ச்சா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வந்து இதை வந்து இப்படி திருப்பி போட்டோம்னா 5 இன்ச்சா வந்து நம்ம 2 இன்ச்சா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதவே இந்த மாதிரிக்கு திருப்பி போட்டோம்னா 2 இன்ச்சா 5 இன்ச்சா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோமோ அதை பொறுத்து வந்து அதோட ஒர்க்கிங் வந்து மாறும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல எது தேவையோ நீங்க வாங்கி மாட்டிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த யூனியன் வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பைப் இருக்கு. 2 பைப் வந்து பாத்தீங்கன்னா பிவிசி பைப்பு. அது 2 பக்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி தான் வச்சிருக்காங்க. ஒட்டி வச்சிருக்கப்ப நம்ம திருக முடியாது, ஏன்னா திருகுனா வந்து டேமேஜ் ஆயிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த யூனியன் இருக்கு பாத்தீங்களா, இந்த யூனியனை இந்த பக்கமும் இந்த பக்கம் மாட்டிட்டு அதை ரெண்டுமே இப்படி சேர்த்து வச்சு நடுவுல வந்து ஒரு நட்டு இருக்கும். அந்த நட்டை மட்டும் டைட் பண்ணா போதும். ஸோ அந்த மாதிரி பண்றப்ப உங்களுக்கு இங்கிட்ட ரொட்டேஷனே இல்லாம டைட் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே சேர்த்து வச்சு டைட் பண்றப்ப லீக்கேஜ் இல்லாம நம்ம 2 பைப்பையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இடத்துல இந்த யூனியன் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எண்டு கேப் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு லைன் எடுத்திருக்கேன், பட் எனக்கு இந்த லைன் இப்போதைக்கு தேவையில்லை, அதை நான் இப்போதைக்கு லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்றப்ப நம்ம எண்டு கேப்பை போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ லாக் பண்ணிட்டு நமக்கு தேவையானப்ப நம்ம இந்த எண்டு கேப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த எண்டு கேப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரிக்கே மாற்றுற மாதிரிக்கும் இருக்கும். அதே எண்டு கேப் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா சொல்யூஷன் போட்டு ஒட்டுற மாதிரிக்கும் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு எது தேவையோ நீங்க அதை வாங்கி மாட்டிக்கலாம். நீங்க ஒட்டிட்டீங்கன்னா அதை வெட்டி தான் எடுத்து கீழே தான் போடுற மாதிரி இருக்கும். நீங்க மேபி இந்த எண்டு கேப் வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்டிங் இருக்க மாதிரி வாங்குனீங்கன்னா அது தகுந்தாப்புல வந்து சோக்கெட் வாங்கணும். சோக்கெட் வாங்கி நீங்க அந்த பைப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க எண்டு கேப் போட்டு நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க நார்மலா வந்து ஒட்டுற மாதிரிக்கு நீங்க எண்டு கேப் வாங்குனீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த பிவிசி பைப்ல டேரக்டா சால்வெண்ட் அப்ளை பண்ணி டேரக்டா வந்து நீங்க இன்சர்ட் பண்றப்ப அது ஒட்டிக்கணும்.
நீங்க அடுத்து யூஸ் பண்றப்ப அதை வெட்டி நம்ம கீழே போட்டுட்டு நம்ம வேற ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சோக்கெட் பத்தி நான் ஆல்ரெடி சொன்னேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சோக்கெட். இந்த சோக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த லாக் பண்ற மாதிரி எண்டு கேப் போறதுக்கு யூஸ் ஆகும். அப்படி இந்த சோக்கெட்டை வச்சு நம்ம ஏதாவது வந்து கேட் வால்வு, இது பால் வால்வு, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கப்ளிங் வந்து நம்ம த்ரெட்டிங் இருக்க மாதிரி கப்ளிங் இருக்குன்னா அதை நம்ம ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. சோக்கெட்ன்றது நிறைய டைப்ஸும் இருக்குது. உள்ள வந்து த்ரெட்டிங் இருக்கும், அந்த மாதிரி சோக்கெட் இருக்கு. வெளியில த்ரெட்டிங் இருக்க மாதிரி அந்த மாதிரி சோக்கெட் இருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. பிளம்பிங் பண்றீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க சொல்லி அதை கேட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ். இந்த கிராஸை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்புட்டை வந்து பாத்தீங்கன்னா 3 அவுட்புட்டா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த மாதிரி 4 வே இருக்கனால, ஸோ இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 வே இருக்குன்றனால ஒரு வேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்புட்டை வந்து கொடுத்துட்டு மற்ற 3 வேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க கிரியேட்டிவ் தான், நீங்க என்ன உங்களுக்கு தோணுதோ நீங்க அதை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் இருக்கு, கிராஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பால் வால்வு. இந்த பால் வால்வுன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் இருக்கும், பால் தான் வந்து லாக் ஆகும், ஓப்பன் பண்ணும். ஸோ அதனாலதான் இது பேர் வந்து பாத்தீங்கன்னா பால் வால்வுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட் வால்வு. இந்த கேட் வால்வு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சைஸ்லயுமே கிடைக்கும். இந்த கேட் வால்வு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த பித்தாளைன்ற உலகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட் வால்வு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்க ஓப்பன் பண்ண வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து உள்ள வந்து ஒரு கேட் மாதிரி லாக் பண்ணிருக்கும். அந்த கேட் வந்து அப்படியே மேலே ஏறும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கேட் வால்வு அப்படின்ற மாதிரி ஒரு பேர் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவையான பிளேஸ்ல வந்து இந்த கேட் வால்வு யூஸ் பண்ணிக்கலாம். பால் வால்வு இருக்கு, அதையும் வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா செக் வால்வு. இந்த செக் வால்வு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேல தான் போகணும், திரும்ப ரிவர்ஸ் ஆகக்கூடாதுன்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த செக் வால்வு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செக் வால்வு யூஸ் பண்றப்ப ஃபார்வர்டா மட்டும்தான் போக முடியும், திரும்ப பேக்வேர்டா வர முடியாது. ஓகேவா? பேக்வேர்டா வந்துச்சுன்னா அப்படியே லாக் ஆகிக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக் வால்வு வந்து யூஸ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க மோஸ்ட்லி யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க போர் மோட்டர் வந்து போடுறப்ப கண்டிப்பா அந்த செக் வால்வு போடுவாங்க. ஏன்னா திரும்ப வந்து அந்த தண்ணி வந்து ரிட்டர்ன் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அந்த செக் வால்வு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல போர் போட்டிருந்தீங்கன்னா நீங்க போய் பாருங்க, அங்க ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா செக் வால்வு போட்டு தான் வெளியே அவுட்புட்டே எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ செக் வால்வு மோஸ்ட்லி இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதை தாண்டி இன்னும் நிறைய ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு பிளம்பிங் பண்றீங்கன்னா அவனுக்குள்ள உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அதை போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பிளம்பிங் பண்றப்ப உங்களுக்கு வந்து அதுக்கு பேரெல்லாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க வந்து கடையில போயே கேட்கலாம். ஒயாசிஸ்ல இருக்கிறதா அப்படியே லைட்டை கிராஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கேட்டீங்கன்னா அந்த மாதிரி நிறைய ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது கடையில. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அதை சொல்லி கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நிறைய இருக்கு. நான் இப்போ கவர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மெயினானது மட்டும் தான் கவர் பண்ணிருக்கேன். இதையும் தாண்டி நிறைய இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோ இதை பத்தி இன்னொரு செகண்ட் பார்ட் கூட நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகேவா?